மில் மேக்கர் முட்டையை வச்சு ஒரு சைட் டிஷ்ஷுங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தும் கூட உடம்புக்கு. மில் மேக்கர் வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கு பிறகு நம்ம வந்து பொரியல் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருளாக என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாங்க. இப்போ வெங்காயம் வந்து ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் சாப்பரில் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். முட்டை வந்து 4 எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, சிக்கன் மசாலா, வீட்டு மிளகாய் தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுருங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து சேர்த்துக்குங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கு பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்காங்க. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நம்ம வீட்டிலே அரைக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் இருக்குங்களா, அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. காரம் வந்து எப்போவுமே உங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாங்க. நம்ம ஒரு சிலர் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் காரம் கம்மியாக சாப்பிடுவோம். அந்த மாதிரி அதிகப்படுத்தியோ இல்லை கம்மி பண்ணியோ நீங்கள் வந்து போட்டுக்க வேண்டியது தாங்க. இப்போ மில் மேக்கர் நல்லா ஊறிடுச்சிங்க. அதை வடிகட்டிட்டு நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடைய மில் மேக்கரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே சிக்கன் மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. மட்டன் மசாலா இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்குங்க. இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொரியலுக்கு. நான் வந்து சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்கேன். இப்போ சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்ததுன்னா திரும்ப ரவை போட்டுக்கலாங்க. இப்போ மில் மேக்கர் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் நல்லா வதங்கிடுச்சு. அதன் பிறகு முட்டையை உடச்சி அதில் ஊற்றிடலாம். ஒரு 3 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. முட்டை நல்லா அப்படியே வேகட்டும். அப்படியே கலந்து விட்டுட்டே வாங்க. இப்போ மில் மேக்கரும் முட்டையும் ஒன்றா கலந்து சூப்பரான நம்மளுக்கு வந்து மில் மேக்கர் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மில் மேக்கரில் முட்டையை வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்போ நல்லா காரக்குழம்பு வச்சோம் அப்படின்னா அதுக்கு சைடிஷாக நீங்கள் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 1 பாட் ரைஸ் வந்து பிஸ்மிலாபாத் செய்திருந்தேங்க. அதுக்கு வந்து மேட்சிங் ரொம்பவே நல்லா இருந்தது. பசங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்லி விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ இது அவங்களோட ஃபேவரேட் தான். மில் மேக்கரில் வந்து எங்களுக்கு முட்டை போட்டு எனக்கு பொரியல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் என்னோடய ஸ்டைலில். இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. நல்லா குழைவாக சாதத்தை வேக வச்சு இன்றைக்கி செய்திருந்தேன். இந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குதுங்க. ஹோட்டல் ஸ்டைலில் பிஸ்மிலாபாத் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குங்க. செய்முறை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே இருக்கும். சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இதுக்கு லெமன் ஊறுகாயே போதும், ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும், சாப்பிட்றலாம். இன்றைக்கி செய்து இந்த பொரியல் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.